Hi friends, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த டிப் எப்ப நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு மாசத்துலயும் வரக்கூடிய ஏதாவது ஒரு வியாழக்கிழமை நம்ம வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணுவோம் பாத்தீங்களா? வீடு தொடச்சி ரொம்ப சுத்தமா இருக்கும். அந்த டைம்ல வந்து ஒரு வியாழக்கிழமை நீங்க அதை சூஸ் பண்ணிட்டு நீங்க இந்த டிப்ஸை வந்து வீட்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம வீட்ல இருக்க தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கம்மி ஆகுறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களால உடனே பார்க்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப அந்த டிப்ஸுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம். இதை வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு வீட்டினுடைய உள்மூளை, அதாவது வீட்டுக்குள்ள இருக்க எல்லா கார்னர்ஸ்லயுமே வந்து தெளிச்சு விட்டுடணும். இந்த மஞ்சள் பச்சை கற்பூரம் கலந்த தண்ணியை வந்து வீட்டில் ஃபுல்லுமே, அதாவது உள்மூளை வீட்டினுடைய 4 கார்னரையும் வந்து நம்ம தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இது ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லையுமே நம்ம வந்து கல்லுப்பு வைக்க போகிறோம். கல்லுப்பு எதுக்காக அப்படின்னா இது வந்து இயற்கையாக நம்மளுக்கு கடல்லேருந்து கிடைக்கக்கூடியது இல்லைங்களா? அது வந்து வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நம்ம இந்த கப்பில் வந்து எல்லா கார்னர்லேயுமே வீட்டுக்குள்ளே இருக்கிற 4 கார்னர்லேயுமே நம்ம வைக்கும்போது அதை ஒவ்வொரு ரூமில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து இந்த சால்ட் அப்சர்வ் பண்ணிக்கும். இதை வந்து நம்ம எப்போ திருப்பியும் ரீஃபில் பண்ணலாம், எப்போ இதை டிஸ்கார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு வியாழக்கிழமை, அதாவது 4 வாரம் கழித்து ஏதாவது வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமையில் வந்து நம்ம இந்த சால்ட் எல்லாம் வந்து தண்ணியில் சிங்கில் வந்து கலந்து இது நல்ல இது டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து சிங்கில் ஊற்றிட்டு மறுபடியும் இந்த 4 கப்பை வந்து பேப்பர் கப்பை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் புது கப்பு வச்சு நீங்கள் திருப்பியும் இந்த மாதிரி சால்ட்டு வைக்கும்போது வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகுறத உங்களால் பார்க்க முடியும். வாங்க இதை வந்து நம்ம 4 கார்னர்லேயும் எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இது வந்து இப்போ எங்கள் வீட்டினுடைய குபேர மூலை, அதாவது நம்ம மாஸ்டர் பெட்ரூம் தண்ணியை வந்து தெளித்து விட்டுறேன். இதை வந்து தெளித்ததுக்கப்புறம் அந்த சால்ட்டு வச்சிருக்கிற அந்த கப்பை வந்து நம்ம இங்கே வச்சிடலாம். இப்போ இந்த உப்பு பார்த்தீங்கன்னா இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு 4 மூலையிலுமே நம்ம யாரு கண்ணுக்கும் தெரியாமல் கொஞ்சம் உள்ள தள்ளி நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் அந்த கார்னரில் ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இப்போ இது வந்து என்னுடைய வடமேற்கு ரூம். வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம் வடமேற்கு அறையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பவுல் வைக்கிறேன். நான் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு பின்னாடி இந்த கார்னரில் இந்த தண்ணியை வந்து நம்ம தெளிச்சு விட்டுட்டு இந்த சால்ட் கப்பு வந்து இப்படி வச்சிடுவோம். இது வந்து பின்னாடி இருக்கிறதுனால யார் கண்ணுக்கும் தெரியவும் தெரியாது. அந்த மாதிரி தெரியாத இடத்துல நீங்கள் வைங்க. யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ அடுத்தது நம்மளுடைய கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர், இப்போ அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பவுல் வச்சுட்டேன்னா பின்னாடி சால்ட் இருக்கிறது தெரியாது. அவ்வளோதாங்க. நம்ம வீட்டினுடைய 4 கார்னரை வந்து நம்ம பிரித்து கிச்சனில் ஒன்று, ஹாலில் ஒன்று, மாஸ்டர் பெட்ரூமில் ஒன்று, உங்கள் வீட்டில் 2 பெட்ரூம் இருந்ததுன்னா 2 பெட்ரூம்லையும் செப்பரேட்டாக வைக்கலாம். இதே மாதிரி வந்து பேப்பர் கப்பில் நீங்கள் சால்ட்டு போட்டு பாத்ரூம், ஒரு பாத்ரூம், உங்கள் வீட்டில் 2 பாத்ரூம் இருந்தாலும் 2 பாத்ரூம்லையும் வைக்கலாம். அதையுமே நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த சால்ட்டை வந்து சிங்கில் கரைச்சி ஊற்றிட்டு அந்த பேப்பர் கப்பை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் 1 மாதம் கழிச்சு இதே மாதிரி வரக்கூடிய ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில வந்து நீங்கள் திருப்பி பழைய மாதிரி வைக்கணும். இது மந்த்லி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க அந்தந்த ஒவ்வொரு ரூம்லேயும் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து அந்த சால்ட் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை எனக்கு தெரிவிங்க.
இன்னொரு அற்புதமான வீடியோவோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராதிகா சிவகுமார். மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.